இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO சார்பா நடத்துறாங்க. இது எதுக்குன்னா சார், நம்மளுடைய லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி அதை இன்கேஸ் ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தைகள் இஷ்யூ அது ரிலேட்டடாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இதோட ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் அது ரிலேட்டடாக நிறையா சொல்லியிருக்காங்க. அது கடந்த ஆண்டில் நடந்ததெல்லாம் என்னன்னு வெரிஃபை பண்ணிட்டு நம்ம இதுக்கு என்ன நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் எடுக்கலாம். வயசுலாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம். ஆனால் சில இடத்துல வந்து வட இந்தியர்களில் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலங்கள் வரக்கூடியவங்கள குறைஞ்ச வயசில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார், நாங்கள் லாஸ்ட் வீக் டிஷ்ஷு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஃபேக்ட்ரிஸ் எதுலேயுமே இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தீர்மானமாக கொண்டு செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த மாதிரி முற்றிலும் தவிர்க்கணுங்கிறத அரசோட முழு கவனமாக இருக்குது. அந்த மாதிரி 1-2 இருந்தாலும் அதையும் சரி செஞ்சிருவோம் சார். சார் கிட்டத்தட்ட சிவகாசியில் சார் 130 ஃபேக்ட்ரிஸ்க்கு மேலே இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். தென் அது ரிலேட்டடாக சேஃப்டி மெஷர்ஸ் வேறு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம மும்முரமாக நம்ம டிஷ் மூலியமாக செஞ்சுக்கிட்டு வரோம் சார். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணுறோம். இன்னொன்று சிவகாசிங்கிறது ரொம்ப அதுக்குன்னே அந்த நம்ம அந்த பட்டாசு தொழிற்சாலை ரொம்ப அபாயகரமான அசாடஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப மும்முரமாக கவனிச்சுக்கிட்டு வரோம் சார். அதை என்னன்னு ஃபாலோ பண்ணுவோம். நீண்ட நாள் கோரிக்கை அந்த பட்டாசு நீண்ட நாள் கோரிக்கை இன்சூரன்ஸ் வந்து சரியா அவங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து வழங்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க நிறுவனம். இல்லை சார் அதெல்லாம் சரி செஞ்சு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு பிரஸ் நோட்டாக கொடுக்குறோம் சார். பட்ஜெட்ல வந்து நம்ம பேசினதை இப்ப நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது சார். பட்ஜெட்ல வரும்போது உங்களுக்கு நல்ல தெளிவாக சார் கண்டிப்பா சார் நிறைய இல்ல சார் ஒரு நிமிஷம் நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க சார். எது அரசுனால மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமோ அதை நம்ம சரியா பண்றதுதான் சார். சார் கடந்த ஆட்சியை பத்தி நம்ம இப்ப பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம பிரசன்டையும் ஃபியூச்சரையும் பார்ப்போம். தேங்க்யூ சார்.